ஹாய், பிஸ்னஸ் சீரீஸோட 2வது வீடியோ. இது க்ரோஷே பிஸ்னஸ் பற்றி. நிறைய பேர் நான் க்ரோஷே பண்ணுவேன், நான் ஒரு பிகினர் க்ரோஷெட்டர், ஆனால் எனக்கு ஒரு பிஸ்னஸாக அதை பண்ணும்போது என்ன ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணன்னு தெரியல, எப்படி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு பிகினர் க்ரோஷெட்டராக உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்றது ஒருத்தருக்கும் மாறும். சில பேருக்கு சின்ன ஹுக் சைஸில் குட்டி குட்டியாக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்னதாக அமிகுரமி டால்ஸ் இல்லை ஃப்ளவர்ஸ் கிளிப்ஸு அந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய சைஸில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அமிகுரமி அப்படின்றது க்ரோஷேயில் டால்ஸ் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் பண்ணணும். சில பேருக்கு அமிகுரமி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒருத்தருக்கும் அது மாறுபடும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அமிகுரமி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அமிகுரமி நான் வெல்வெட் யார்டில் பண்ணுவேன், ஆனால் நார்மல் யார்டில் அமிகுரமி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஆனால் இது பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ்ஸு, கார்டிகன்ஸ், ஷால்ஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் அதுதான். ஆனால் எனக்கு அது எவ்வளோ நாள் ஆச்சுனாலும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப சின்ன சைஸ் ஹுக்ஸில் ரொம்ப ஸ்மால் சைஸஸில் ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பெரிய பொக்கே பண்ணேன், அந்த பொக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பொக்கே தான் நம்ம சேனலோட டிபியாக ரொம்ப நாள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஃப்ளவர்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த சின்ன ஹுக் சைஸில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய ஹுக் சைஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் யான்ஸை மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ளவர்ஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாகவே ஆச்சு. அதான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றத வச்சு தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப சின்ன ஹுக் சைஸில் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுறீங்களா, நீங்கள் அமிகுரமி சூஸ் பண்ணலாம். நீங்கள் பேபி கிளிப்ஸு ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக பண்ணுறீங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சின்ன ஹுக் சைஸில் க்ரோஷே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பெரிய ஹுக் சைஸ் ஒரு 3mm 3.5 mmலேருந்து நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேபி ட்ரெஸ்ஸஸு, பூட்டீஸு, கேப்ஸு அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு க்ரோஷே ட்ரெஸ்ஸஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ட்ரெஸ்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணலாம், அடல்ட் ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணலாம். இல்லையா நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட, எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங், அவ்வளோ நேரம் என்னால் உட்காந்து பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃப்ளவர்ஸோட சேர்த்து ஈஸியாக பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் பேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்லிங் பேக்ஸ், டோட் பேக்ஸ், கிரானி ஸ்கொயர் பேக்ஸ்க்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் கிரானி ஸ்கொயர் பேக்ஸ் மட்டுமே ஒரு க்ரோஷே பிஸ்னஸாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டெய்லி ஒரு கிரானி ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக ஒரு 1 or 2 பேக்ஸ் எல்லாம் முடிக்கலாம் உங்களோட ஸ்பீடை பொறுத்து. ஸோ பேக்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். பேக்ஸை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக டார்கெட் பண்ணி கூட நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்க்கு. நான் என்னோட க்ரோஷே கிளாஸஸ் பிகினர் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் சொல்லித்தரேன். நிறைய பேர் அட்வான்ஸ் லெவலில் எனக்கு ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி எனக்கு அந்த ப்ராடக்டில் எப்படி நிறையா டீட்டெயில்டாக பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஸ்வெட்டர்ஸ், பேபி ஸ்வெட்டர்ஸ் மட்டும் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேபி ஸ்வெட்டர்ஸில் எப்படி ஒரு நியூ பார்ன் பேபி சைஸ்லேருந்து ஒரு 3 years 4 yearsலேருந்து ஒரு 5 years 6 years வரைக்கும் கூட சைஸ் மாறும்போது டிசைன்ஸ் எப்படி மாற்றி எப்படி எல்லா சைஸஸ்க்கும் பண்ணுறது அப்படின்றது தான் நான் அந்த அட்வான்ஸ் கோர்ஸில் கவர் பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஃப்ளவர்ஸில் ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 வெரைட்டிஸுமே நான் கவர் பண்ணணும். அதுலேயே ஸ்மால் சைஸஸ்லேருந்து லார்ஜ் சைஸஸ்லேருந்து ஒரு பொக்கே ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா பொக்கே டிசைன்ஸ், கஸ்டமைசேஷன் வரைக்கும் ராப்பிங் டெக்னிக்ஸ்லேருந்து டீட்டெயில்டாக கவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ்ட் கிளாஸில் நான் சூஸ் பண்ணி சொல்லி தருவேன். இப்போ ஒருத்தர் என்ன ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணாதான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா இப்போ ஒரு பொக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 200 rupeesக்கும் அந்த பொக்கே பண்ணலாம், நீங்கள் ஒரு 1500 rupeesக்கும் அந்த பொக்கே பண்ணலாம். ஸோ நீங்கள் சைஸஸ் எப்படி மாற்றுறது, ப்ரைஸ் வைஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றது உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் கண்டிப்பாக தெரியும்.
ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து சூஸ் பண்ணணும். ஒன்று, நீங்கள் எந்த ஹுக் சைஸில் கம்ஃபர்டபுளாக பண்ணுறீங்க, நீங்கள் சின்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பெரிய ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா. ரெண்டாவது, டைம் கன்சியூமிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா. மூணாவது, ஃப்ளவர்ஸ், கேப்ஸ், கார்டிகன்ஸ், ஷால்ஸ் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேபி ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா. ஸோ நீங்கள் க்ரோஷேல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒன்றை வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட கஸ்டமைசேஷன் வந்து காஸ்ட் வைஸ், சைஸ் வைஸ் இதெல்லாத்தையும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.